Hi guys, welcome back to our Wish for Stories channel. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படி தான் அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குங்ஃபு பாண்டா 2 தான். ஸோ இன்னும் ரீஅப்லோட் வீடியோ தான். ஸோ லெட் ஸ்டார்ட் குங்ஃபு பாண்டா 2. லெட் ஸ்டார்ட் வீடியோ. ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு ஸ்டோரி மாதிரி கட்டுறாங்க. இதில் நம்ம வில்லனோட ஸ்டோரி. ஸோ வில்லன் பேர் ஷென் வந்து இந்த மாதிரி அவனோட ராஜ்யத்தை பட்டாசுகளால் அழகாக இருப்பான். ஆனால் அதே பட்டாசுகளால் அந்த ராஜ்யத்தை அழிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன நடத்துகிற அப்படி பார்த்திங்கன்னா, இதனால் அவங்க பேரண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி ஒரு ஜூஸை கிட்ட கேட்கும்போது கருப்பும் வெள்ளையும் நிறைஞ்ச ஒரு ஆளால் தான் இவனை கொல்ல முடியும்னு சொல்லும்போது அதை கேட்ட இவன் ஒளிஞ்சிட்டு மறைஞ்சு கேட்டேன். அப்படி கேட்டு அவன் வந்து இது வரைக்கும் இருந்த எல்லா பாண்டாஸையும் வந்து அவன் கேட்டு கொண்டான். ஏன்னா இது தானே பிளாக் அண்ட் ஒயிட் நிறத்தில் இருக்குது அப்படின்றதுனால அவன் கொண்டுட்டான். இவனை பார்த்து அவங்க அப்பா அம்மா இவனை ராஜ்யத்தை விட்டே வெளில தள்ளிட்டாங்க. ஸோ அவனும் அவனோட படையும் அந்த இடத்துலேருந்தே வெளில போயிட்டு ஒளிமறைவாக வேறு இடத்துல அவங்க வாழ ஆரம்பிச்சாங்க சைனாவில். அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான ரொம்ப கொடூரமான நரகம் மாதிரி இருக்குது. ஸோ ரெடியாக போகுது பாஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம ஜேட் மவுண்டனில் காட்டுறாங்க. ஜேட் மவுண்டனில் இந்த மாதிரி பல பேர் வந்து குங்ஃபு பாண்டா பொம்மை, அதாவது நம்ம போவோட பொம்மையும் டைகரஸோட பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ட்ரைனிங் எடுக்கிற இடத்துல பார்த்தா நம்ம வந்து ஒரு 109 பண்ணை எடுத்து சாப்பிட்டான். இன்னும் ஒரே ஒரு பண்ணை எடுத்து சாப்பிட்டு தலை அப்படின்னு சொல்லும்போது சாப்பிடணுமா ஐயோ முழுகிட்டேன். ஐ எம் சாரி, எங்கள் மாஸ்டர் கூப்பிட்றாரு ஷீஃபு, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சொல்கிறேங்க. அண்ட் இவர் வந்து இங்கே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ட்ராகனுக்கு இருக்கா. இவர் வந்து என்ன பாஸ், என்ன இங்கே தியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, புதுசாக இருக்குது தியானம்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது இதை பாரு, நான் உனக்கு ஒரு வித்தியை காட்டுறேன்னு சொல்லிட்டு ஒரு நீர்த்துளியை அது கரைஞ்சி கூட போகாமல் தண்ணியாக ஒரு செடியில் எடுத்து போடுறாரு. நல்லா இருக்கே, இதை நீயும் பண்ணணும், அதை நீ பண்ணுறதுக்கு தான் நான் உன்னை சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு. என்னது நான் பண்ணணுமா, என்ன சொல்கிறீங்க, என்னால் இப்படி குதிக்க முடியாது, என் தொப்பையை பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது, ஏண்டா தொப்பன்னு சொல்கிறீங்க, நீயே இவ்வளோ பெருசாக இருக்கும்போது எல்லோரும் இப்படி பண்ணுறாங்களே, ஏன் காண்டாவர்கள்லாம் இப்படி பண்ணல, நான் சொல்கிறது கேளு, கண்டிப்பாக இது ஒன்றால் முடியும், யூ கேன் டூ இட் அப்படின்ற மாதிரி அவர் பேசிக்கும் போது எஸ் நான் கண்டிப்பாக பண்ணுறேன், நான் பண்ணுறேன். டைகர்ஸ் வந்து அங்கே வந்து இந்த மாதிரி இந்த அந்த ஷென்னோட ஆளுங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்கள போட்டு புரட்டி எடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஷென்னோட ஆளுங்க இந்த இடத்துக்கு வந்து எதை எடுக்க வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதை வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு தேவையான ஒரு பொருட்கள், அதாவது நம்ம வில்லன் வந்து ஒரு வெப்பன் செய்கிறாரு, அதுக்கு தேவையான பொருட்களை இங்கே எடுக்க வந்திருக்காரு. ஸோ அதுக்காக நம்ம ஃபியூரியஸ் 5 வந்து சண்டை போடுறதுக்காக ஏன்னாப்பா பேக்கில் திரும்பி நிற்கிறேன், ஐம் சாரி இப்போ பாரு போஸோட தாண்டா நிற்கணும் எப்போவுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 5 பேரும் சும்மா வேறு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஐ மீன் ஃபியூரியஸ் 5ம் 6 பேரும், நம்ம வேணால் ஃபியூரியஸ் 6ன்னு கூப்பிடலாம். ஸோ அவங்க 6 பேருமே சும்மா வேறு மாதிரி சண்டை போடுறாங்க. ஸோ மேட்டிஸு, அப்புறம் வைப்பரு, டைகரஸு, அப்புறம் வந்து நம்ம கிரேனு இப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்கெல்லாம் வந்து சும்மா சுரட்டி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே ஒரு வேறு மாதிரி ஃபைட்டை பண்ணுறாரு நம்ம. அதுவும் நம்ம வந்து குழந்தைங்கள்லாம் காப்பாற்றிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இவங்களாம் அந்த பலூன் எடுத்து போகும்போது கிரேனை அவங்கள பிடிச்சி, வைப்பரை பிடிச்சி, மங்கி பிடிச்சி, டைகரஸ் பிடிச்சி எல்லோரும் காப்பாற்றிட்டாங்க. அங்கே ஒருத்தர் மட்டும் வரும்போது அவனை தூக்கி அடித்து அப்படியே வந்து வேறு மாதிரி அப்போ அவன் அடிக்க வரும்போது அவனுக்கு ஏதோ ஒன்று தெரியுது, அவங்க அம்மா மாதிரி. ஸோ அது பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. எதுக்கு அடி வாங்கினா அப்படி கேட்கும்போது எனக்கு எதுவும் ஞாபகம் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிச்சிட்றான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அவங்க இந்த மாஸ்டர் வந்துட்டப்பில் அப்படின்ற மாதிரி எல்லோரும் தலை குடிக்கிறாங்க. நான் இங்கே தான் பிறந்தேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சொல்லுங்கள், நான் இங்கே தானே பிறந்தேன், உங்களோட பிறந்தவங்க அப்படின்னு சொல்லும்போது நான் உன்கிட்ட எப்படி சொல்லுவேன், நீ என் பையன் இல்லைன்னு நான் எப்படி சொல்லுவேன், சொல்லிட்டேனே, நீ என் பையனே இல்லை, இந்த பேஸ்கெட்லேருந்து தான் நீ வந்த, நீ எப்படி வந்து எனக்கு தெரியல, ஆனால் நீ ஒரு பேஸ்கெட்லேருந்து வந்த, நான் வச்சுருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் நீ தின்னு முடிச்சிட்டேன், அதனால் உன்னை விட்டு போகவும் எனக்கு மனசு வரல, அதனால் நான் உன்னை எடுத்து வளர்க்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு உன்னை பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஏன்னா நீ ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்த,
வீட்டுக்கு வந்து குளிப்பாட்டி ஸ்கூல் ஊட்டி சார் ஊட்டின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிற கதையெல்லாம் இவரும் சொல்கிறாரு. இந்த மாதிரி வேறு மாதிரியான ஸ்டோரி அப்படியே சொல்லி முடிச்சிடுறாரு. என்ன ஒரு எமோஷனல் ஸ்டோரி அப்படியே நல்லா சொல்லி முடிக்கும்போது இவனும் வளர்ந்துறான். அப்போ நான் உங்கள் பையன் இல்லையா? ஆமான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம சென் இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அந்த ஆடு ஜோசிக்கார ஆடு இதை பாரு. ஜோசிக்கார ஆடுகிட்ட ஏய் நீ சொன்ன அந்த குறியெல்லாம் வீணாக போக போகுது, நீயா பார்க்க தானே போடுற அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துலேருந்து அவங்க தூக்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அந்த இடத்துல அந்த டைனோசர் அந்த ரைனோசஸ்ஸு இதெல்லாம் சண்டை போட ஆரம்பிச்சு என் வெப்பனாச்சு அடிங்க இவனை அப்படின்னு சொல்லும்போது அங்கே இறந்துட்டானா. ஏன்னா அவர் இறந்துட்டாரா? என்ன சொல்கிறீங்க? அந்த மாஸ்டர் இறந்துட்டாரா? ஷென்னு கூட சண்டை போட்டு இறந்துட்டாரா? டேய் ஆமாடா, எத்தனை இடம் அவங்ககிட்ட இதே சொல்கிறது. அப்போது கண்டிப்பாக அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான வில்லனாக தான் இருப்பான். அவனை நான் இப்போ அழிக்கணும்னா இதுக்கு மாதிரியும் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. நீங்கள் உடனே அங்கே கிளம்பி போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போடுறாரு. அதே கிளம்பி போகணுமா? என்ன சொல்கிறீங்க மாஸ்டர், நாங்கள்லாம் எப்படி போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. சரி போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இவரும் அப்புறம் போகிறாரு. இப்போ டைகர்ஸோட பொம்மை அங்கே கொடுத்துட்றாரு. அப்புறம் இந்த போஸ்டர்லாம் கொடுத்து அவர்கிட்ட கேட்டுறாங்க. சின்ன குழந்த மாதிரி இதை பாருங்கள், நீங்கள் சமைச்சு முடிக்கிறதுக்குள்ளே உங்கள் பையன் இங்கே வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு டைகர் சும்மா கலைச்சிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் இங்கே அப்படியே அவங்கெல்லாம் மலை ஏறி போகிறாங்க. எல்லோரும் என்ன தான் ரொம்ப ஆக்டிவாக இருந்தாலும் இவர் மட்டும் சோர்ந்து போய் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காரு. ரொம்ப காமெடியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு இந்த மாதிரி அவங்களும் போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட அப்பா இதை பாரு, நீ எனக்கு தேவையில்ல, இந்த பீட்ரூட்மெண்ட்டே எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு நீயே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீட்ரூட்டே இவனை குத்துது. அப்புறம் ஒரு சிம்பிளும் அவனுக்கு தெரியுது. டைகர்ஸ் கிட்ட அவங்க அப்பாவோட அந்த கதையை அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவன் செஞ்சு பார்க்கலான்னு பார்த்தா அது அவனுக்கு வரல. ஸோ என்ன பண்ணுறது தெரியாமல் அவனும் அங்கே போகும்போது டைகர்ஸ் கிட்ட ஆமாம் அப்பா அம்மா கதையை சொல்லலாம் அப்படி பார்க்குறான். என் கையை குத்து, எனக்கு எதுவும் ஆகலை, ஏன்னா இது இரும்பு கை, ரொம்ப நாளாக நான் ஏனில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன், ஆனால் எனக்கு எதுவுமே ஆகலை, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அதுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே கேட்கும்போது பாருங்கள் அந்த இடம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பீகாக்கோட அடிஷன் நம்ம வில்லனோட சிம்மாசனத்தில் போய் உட்காராங்க. அப்புறம் இந்த புல்லட் அதாவது இந்த கேனனை பத்திரமா வச்சுக்கோங்க, நம்ம இதை வச்சு அந்த ஆட்டு சொன்னதை உரிய அடிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆட்டு திருப்பி கடிக்க சொல்கிறான். அந்த ஆட்டு கணிக்குது. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் இருந்தவன் தான் திருப்பி வரப்போகிறான் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா நான் சொல்கிற ஜோசியம் எப்பவுமே பலிக்கும், அதனால அப்படின்னு சொன்னான். அப்போ தான் ஒரு பாடாவை பார்த்த மாதிரி அவன் சொல்லும்போது, நான் அதை சொன்னேன்ல உனக்கு எமக்கான வந்துட்டாயிடா, இல்லை கண்டிப்பா அப்படியே சாவடிப்பேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல இந்த மாதிரி அச்சக் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் வந்துடுறாங்க. அப்படியே மேட்டிஸ் எடுத்துடுறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்த்து தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் அப்படி போகிறாங்க. அப்படியே இவரும் ஒளிஞ்சிக்க முடியாமல் ஒழிஞ்சிக்கிறாங்க. அந்த எல்லோரும் போகும்போது அப்படின்னு அந்த இதை புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் அப்படியே ஒரு ஃபைட் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு இந்த மாதிரி ஒரு ட்ராகனுக்குள்ளே வரான். அந்த ட்ராகனுக்குள்ளே எல்லோரும் அள்ளி அப்படியே போட்டுக்கிட்டு ஸோ அப்படி போட்டுக்கிட்டே அப்படியே வர்றாரு. அந்த இடத்துல அந்த ஆடை கூட பிடிச்சி அப்படியே போடுறது முழுக்க அப்படி துப்பி இங்கே பாரு, ராஜாவை பற்றி கொஞ்சம் சொல்லி, அவன் ரொம்ப பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப பயங்கரமான ஆள் தானே தெரியும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சாடிக்கிறதுக்காக மொத்த பேரையும் முழுங்கி அப்படியே முழுங்கு தப்புன்னு சொல்லிட்டு மங்கியை அப்படியே வெள்ளை தூக்கி போடுறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த இடத்துல இவங்கெல்லாம் ஒரு பேரியருக்குள்ளே போயிட்டு அதில் உறைஞ்சிட்டு அப்படி போகிறாங்க. ஸோ இவர் இந்த இடத்துல தான் நம்ம போக போகிறோம், பார்த்துக்கோங்க, ரொம்ப நல்ல இடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லோரும் வராங்க. ஸோ அப்படியே அங்கே வரவங்கெல்லாம் அடித்து போட்டு அந்த இடத்துல பார்க்குறாங்க. அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு என்ன சொல்லுவது, அங்கே ஒரு பஃபலோ மாதிரி ஒரு ஆளும் அப்புறம் crocodile மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க. இவங்க 2 பேரும் அவங்க கூட சண்டை போட்டவங்க. ஸோ சண்டை போட்டோன்னா அவங்களால மீட்டெல்லாம் எடுக்க முடியாது, கும்ஃபு அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லும்போது டான்ஸ் பண்ணி டேய் போடாவில்ல முடிஞ்ச தடத்து பாடுறா அப்படின்னு சொல்லிட்டு
அவங்கக்கிட்டே இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குங்ஃபு இறந்து போச்சு. அதை இறக்கிறதுக்கு காரணம் ஷென். நாங்கள் காப்பாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வாங்கடா சண்டைக்கு வாங்கடா வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போகிறதுக்கு வராங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் அப்படியே பட்டாசு மேலேயே சண்டை போட வச்சிட்டாங்க. இந்த சண்டை ஒரு லெஜெண்டரி சண்டை. போன படத்தில் குங்ஃபு பாண்டா 1ல் நம்ம தாய்லாந்து ஒன்று சொல்லுவார், லெஜெண்டரி சண்டையாக இருக்க போகுது அப்படின்ட்டு. அது அந்த ஃபஸ்ட்டு பார்ட்டோட சண்டை செம்ம ஃபன்னியாக இருக்கும். அண்ட் செகண்ட் பார்ட்டோட சண்டை மட்டும் கொஞ்சம் எமோஷ்னலாக இந்த மாதிரி கனெக்டாக இருக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டீங்களான்னு சொல்லுங்கள். ஸோ என் கையை நீயே வைக்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வேறு மாதிரி சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ வேறு மாதிரி சண்டை இப்படியே கீக்காக போயிட்டு அதை இவ்வளோ பேர் விட்டீங்களா, சரி என்னை அரெஸ்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. மேட்டிஸும் உள்ளே போட்டுருக்கான். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேட்டிஸ் இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஃப்யூரியஸ் 5ம் நம்ம போவோம் ஹான்ஜி 6 பேரும் போகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஷென் அவனை வரதை பார்த்து யார் அவன் மலை பார்த்தா நம்ம அவன் தூக்க முடியாமல் அந்த குரலை தூக்கிட்டு வந்தது. நீதான் அவன் நீ யாருன்னு எனக்கு தெரியாது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த இடத்துல அந்த கேனனை பார்க்குறாங்க. ஸோ கேனன் இதை வச்சு தான் நான் ஒன்று அடிக்க போகிறேன், ஒன்று அடிக்கிறது தான் எனக்கு சஃபா மேட்ரா, பாடா டே சண்டைக்கு பாடுறா என் புட்ரு எப்படின்றான். ஆஹா இவன் அவளை சண்டைக்கு இருக்கிறாப்புல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவன் 10 உள்ளான்னு பார்த்தா 10 வைக்கவே முடியல. பார்த்தா அந்த மேட்டிஸ் தான் அதெல்லாம் பண்ணிருக்குது. ஓகே அந்த கேனனே அழிச்சியே போடலான்னு பார்த்தா உடச்சி போடுறான். அடே அப்படின்னு சொல்லிக்கும்போது பார்த்தா அவனுக்கு வந்த கனவு திருப்பி வருது. என்ன நீ தானா அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். நான் தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு உனக்கு, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி டைகர்ஸ் கேட்டுருக்கான். அப்புறம் அந்த கேனனை வச்சு எல்லாரையும் போட்டு இந்த மாதிரி அந்த மொட்டை இடத்தையும் செதுக்கிறான் அவன் பில்டிங்கே. அது அடுக்கிற விதமாக அங்கேருந்து எல்லோரும் தப்பிச்சு போடுறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம குங்ஃபு பாண்டா அப்புறம் ஃபியூரியஸ் 5 இவங்க 5 பேரும் அப்படியே அங்கேருந்து தப்பிச்சு போகிறாங்க. குங்ஃபு பாண்டான்னு சொல்லுவேன், பார்த்துக்காதீங்க போகணும்னு சொன்னால். நான் இங்கே அந்த சூனியக்காரன் சொன்ன மாதிரி எல்லாமே நடக்குது. அப்போ அந்த ஜோசியக்காரன் சொன்னது உண்மையா அப்படின்னு சென்னுக்கே சந்தேகமாக வருது. ஏய் நீ இங்கே இரு, நீ வரவே தேவையில்லை, நீ வந்தால் தான் நிறைய பிரச்சனை நடக்குது, நீ வரலனா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தம்பிங்க மாதிரி தயவு செஞ்சு விட்டுரு, இதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ இதை பாரு நீ வரக்கூடாது தம்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரி அந்த இடத்துல ஃபைட் பண்ணுறதுக்காக ரெடியாக நிற்கிறான் நம்ம ஷென்னு. இதை பாரு நான் சொன்னதுலாம் உரியடிக்க முடியாது, வெளில போடா லூஸு அப்படின்றான். ஓகே இந்த ராஜ்யத்தை பற்றி என்னை வெளில தள்ளிட்டல, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, ஆனால் கண்டிப்பாக அவனோட எதிர்காலம் யாராலையும் மாட்டப்படாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். நம்ம சந்தோஷத்துக்காக யாரை வேணால் வெளில தள்ளலாம் அப்படின்றான் நம்ம சென்னி. அப்புறம் ஓநாய்களை தூக்கி அடித்து வெளில போட்டு உள்ளே அப்படியே நம்ம சளைக்கலான்னு பார்க்குறோம். ஆனால் மொட்டை இடத்தையும் நம்ம சளைச்சிருக்கான். காப்பாற்றுறான் அப்படின்னு போனால் அந்த லாவாலேருந்து தப்பிச்சிடுறான், எல்லாத்துலேருந்து தப்பிச்சுக்கு போயிடுறான். அவன் அந்த இடத்துக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்த்தா எவ்வளவு விஷயம். அப்படியே அவனை நாக் அவுட் பண்ணி இதை மடித்து நான் உன்னை பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதை கொடுத்துட்றான். அவன் அப்படியே தூக்கிட்டு போய் வெளில நின்றுறான். அவன் அடி வாங்கினது ஷீஃபுக்கும் ஃபீல் ஆகுது. அப்படியே அப்படியே அவன் ஓரமாக போயிட்டு நம்ம அந்த ஜோசியக்காரர் இதெல்லாம் கெஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே இந்த மாதிரி அவனை திறந்து உங்கள் அப்பா அம்மா கதை கேட்கணுமா, நீ சின்ன வயசாக இருக்கும்போது உங்கள் அப்பா அம்மா உங்கள் ஃபேமிலியே நல்லா வாழ்ந்துக்கிட்டு இருந்தது, ஆனால் அப்படி இருக்கும்போது ஒரு விஷயம் நடந்தது. என்னன்னா நான் சொன்ன அந்த விஷயத்த கேட்டு அவன் மொத்த ஊரையுமே நாசடிச்சிட்டான். இது வரைக்கும் இருக்கிற எல்லா பாண்டாஸையும் கொன்னுட்டான், உங்கள் அப்பாவையும் கூட சேர்த்து. அப்படி கொன்ன அவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு கதையை. அப்படியே உன்னையும் அவர் ஒரு பேஸ்கெட்குள்ளே போட்டு வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாரு. உங்கள் அம்மா தான் உன்னை அவன் உங்கள் அம்மா உன்னை கீழே வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கும்போது அவனுக்கு ஷீஃபு பண்ண அந்த டெக்னிக் வந்துடுது.
அப்படியே நீ யாருன்றது உனக்கு இப்போ தெரியுதா, நீ யாரு குங்ஃபு பாண்டா அப்படின்னு அவனும் சொல்கிறான். ஸோ சும்மா வேறு மாதிரியான சண்டை இப்போ கீக்கா பார்க்க போகுது அப்படின்னு நல்லாவே தெரியுது. வந்து குங்ஃபு பாண்டா ஏய் வாடா என் அம்மாகாடா அப்படின்னா என்ன என்னையா சொல்கிறாங்க, நான் எதுவும் கேட்கல. வாடா என் அம்மாகாடா வாடா ஏன்னா எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லும்போது அவன் அப்படியே தூக்கி போட்டு அது கீழே வந்துச்சு. ஐயோ தொப்பி போச்சே அப்படின்றான். அவன் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே க்ரேன் மேட்டிஸ் எல்லாம் அவன் அசைஞ்சிக்கிட்டே இருக்கான். அவங்க எல்லோரும் தலையை திருப்பிக்கிட்டே இருக்காங்க. அங்கேயும் இங்கேயும் அவன் போயிட்டே இருக்கிறதுனால அந்த ஏமே அவனால் சரியாக பண்ண முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஷிப்புக்குள்ளேயே அவங்க ஏறி போயிட்டு சும்மா அங்கே இருக்கிற எல்லாரையும் போட்டு அடி நடிச்சு அங்கே எல்லாரையும் காலி பண்ணி அப்படியே அந்த கடலில் தள்ளி விட்டுறாங்க. அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் டேய் போஸை கொடுக்காதீங்கடா ஒழுங்காக போயிட்டு அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ வா நல்லா சண்டையாக இருக்கே, சும்மா இருக்கே, வேறு மாதிரி இருக்கே, நல்லா இருக்கே அப்படின்னு அவனும் சண்டை போட வச்சிட்டான். அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த இடத்துல நம்ம ஷீஃபும் வந்துடுறாரு. ஷீஃபு மட்டும் இல்லை அவங்க கூட சேர்த்து அந்த 2 க்ரொக்கடைலும் அந்த பட்டர்ஃப்ளைவும் வராங்க, ஜெயில் அடைச்சி வச்சுங்க. ஸோ அப்படியே வந்து அந்த இடத்துல இவங்களாம் வரும்போது அதை பார்த்துட்டு நம்ம இவனுக்கு செம கடுப்பாயிடுது. அதனால் என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பாம்பை போட்டு மொட்டை எடுத்து பேஸ் பண்ணிட்டு நம்ம போக்கு அந்த இதை விடலாம் அப்படின்னு பார்க்குறான். ஆனால் போய் என்ன பண்ணுறான்னு தெரியுமா, தனித்துறையை வச்சு பண்ணுறான். சரி நீ இதே அனுப்பு அப்படின்னு சொல்லும்போது பார்த்தா நான் தான் சொன்னேன்ல மாசான சீனே, அவன் அடித்த அந்த பாம்பை அவனுக்கே திருப்பி அனுப்புகிறான், எல்லாத்தையும் அப்படியே அனுப்புகிறான். சும்மா அதுலேருந்து ஜிங்கிச்சா டான்ஸ் ஆகி அதையும் பண்ணுறான். நல்லா செமையான எமோஷ்னலான கனெக்டான இந்த சீன் தான். நான் பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கண்ணை வச்சு அடிக்கலான்னு வரும்போதே ஏய் இதை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்குஷ் பண்ணுறான். அப்படியே அந்த இடத்துல அவன் வரும்போது இதெல்லாம் நான் நல்லா தான் பண்ணேன், நீ எப்போவுமே நல்லா இருக்க மாட்டேன், நீ நான் திருந்த மாட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போக கேட்கும்போது திருண்டுறதுக்கு நான் ஒன்றும் நிஜமான ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை அடிக்கலாம் அப்படின்னு வரும்போது அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் மேலே அந்த ஷீப்பை அப்படியே விழுந்து அவனும் இறந்து போயிடுறான். அப்போ அந்த இடத்துல நம்ம டைகரஸை கட்டி பிடிச்சி பார்க்க முடியாத அதிசயம் அப்படின்றான். ஷீஃபுமே அப்படியே கட்டி பிடிக்கலாம் அப்படின்னு அவன் போகிறான். அப்படியே கட்டி பிடிச்சா பார்த்தா ஷீஃபு அங்கே இல்லை. ஸோ அப்படியே இங்கே பட்டாசுலாம் வெடிக்கிறேன். அவங்க வீட்டுக்கு போய் நான் சமைக்கிறேன், நீ கஷ்டப்பட்டு சென்னை சமாளிச்சுட்டு வந்திருக்கல பாரு, உனக்காக நான் போஸ்டர் கூட ஒட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து கண்டிப்பாக நான் சமைக்கிறேன் 2 பேர் சொல்லி சரி 2 பேருமே சமைப்போம் அப்படின்னு 2 பேருமே அந்த சமைக்கிறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. ஓகே அப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா போஸ்ட் கிரெடிட்ஸில் ஒரு தூரமான இடத்துல நம்ம போவோட அப்பா வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நான் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய். அண்ட் வந்து நெக்ஸ்ட் பார்ட் குங்ஃபு பாண்டா 3 நாளைக்கு. ஸோ வெட்னஸ்டே நாளைக்கு கண்டிப்பாக நாளைக்கு வர வீடியோவை மிஸ் பண்ணிடுங்க. பாய்.